சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மாசி மாத பிறப்பில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே? ஆம், கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் உனக்குள்ளே பல திறமைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த திறமை எது என்று தெரியாமல் இந்த உலகம் உன்னை ஒதுக்குது. இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை, எதையும் தெரிந்து கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்றுதான், அவர்களுடைய திறமை மட்டும்தான் அவர்களையே மாற்றுகிறது. சில இடங்களில் தோற்றுப்போயின் செல்லமே, அது மிகப்பெரிய தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக ஓடி வருவாய். இதை நீ வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாய் என்றுதான் நினைக்கிறேன். ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எத்தனை தடவை நீ தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய். எத்தனை தடவை நீ தோற்றுவிட்டாலும் வீழ்ந்து விட மாட்டாய் என் செல்லமே. அதை நீ முதலாக உணர்ந்து கொள். ஏனென்றால் நீ சாதிக்கப் போகிறாய். அதற்கான காலம் இதோ வந்துவிட்டது. எப்படி என்று என்னிடம் கேட்கிறாயா? என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்த நான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்ட லட்சுமியை உன் வீட்டிற்கு அனுப்பியுள்ளேன். லட்சுமி வந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் நடக்கும். உன்னை தேடி வந்த லட்சுமியை தவறவிடாதே. உனக்கான பல கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. என்னை நம்பி உள்ள என் சாய் பிள்ளைக்கு உன் சாயப்பா என்ன கேட்டாலும் கண்டிப்பாக தருவேன். அதற்காகத்தான் லட்சுமி கடாட்சத்தை அனுப்பி உள்ளேன். இனி வரும் நாள், ஆம், நாளைய நல்ல பொழுதாக விடிந்து அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும். நிச்சயமாக நீ வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என் செல்லமே. எல்லாம் நல்ல முடிவாகத்தான் இருக்கும். நீ எடுக்கும் எந்த செயலிலும் அதில் ஒரு தீட்சமாக நல்ல முடிவாகத்தான் நீ எடுப்பாய். அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். உனக்கான உதவிகள் செய்யவே உன் வீட்டிற்கு நான் அதிர்ஷ்ட லட்சுமியை அனுப்பி உள்ளேன். உனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. ஆம், உனது வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்த நேரத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய். மொத்தத்தில் நீ ஜெயித்து இந்த சாயப்பாவை நினைத்து கண்ணீர் மல்க எனக்காக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். உனக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். ஆம் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் உன் நிலை முற்றிலும் மாறும். அந்த நாள் வெகு சீக்கிரமாக வந்துவிட்டது. என் பரிபூர்ண அருள் என்றும் உனக்கு உண்டு. ஏனென்றால் நீ வெற்றியின் பாதையில் மட்டுமே நீ பயணிக்கப் போகிறாய். உனக்கான அதிர்ஷ்ட லட்சுமி உன் வீடு தேடி வந்ததால் அந்த நேரத்தில் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஆம், நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? அந்த அதிர்ஷ்ட லட்சுமி வந்த நேரத்தில் இன்னும் சிறிது காலத்தில் எல்லாம் கொஞ்ச நாள் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நிச்சயமாக இரு. அது எல்லாவற்றையும் ஒரு நாள் நல்லதாகத்தான் மாற்றி விடுவேன். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது உன் சாயப்பாவிடம் கேட்கிறது. பொறு செல்லமே, நீயே எதிர்பார்க்காத நிலையில் உனக்கான அதிசயங்களும் பல அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து இருக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, இதுதான் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். சோகம் துன்பம் எப்பவும் தொடராது. என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். என் நாமத்தை எப்போது உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சாய்ராம் 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 என்று. நீ வேண்டியதெல்லாம் முழுமையாக கிடைக்க சிறப்போடு உன் சாயப்பா வாழ உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் உனக்காக ஒரு பாதுகாப்பு வளையமாக உன் சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாதிக்கத்தான் போகிறாய். இந்த பிரபஞ்சமே உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன்.
நீ வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய், பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும். முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீரும். நான் உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன். புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது. ஆம் செல்லமே, நாளை முதல் நல்ல மாறுதல்கள் காண்பாய். உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது. அதிர்ஷ்ட தேவதை உன் வீட்டில் குடிகொண்டு விட்டார். உன் வாழ்க்கையின் நிலை மாறும். மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக தூங்கி எழு என் செல்லமே. ஏனென்றால் நீ எப்பொழுதும் தோல்விகளை கண்டு துவண்டு போய் விடுகிறாய். அப்படி துவண்டு விடாதே. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மையான பல நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கும். அது என்ன தெரியுமா? தோல்விதான். அந்த தோல்விகள் தான் வெற்றிகளின் படிக்கட்டு. மனம் தளர்ந்து விடாதே. இதோ உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது. ஏனென்றால் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உதவி புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. உன் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன். ஏனென்றால் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய், வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ அமைதியாக இருக்கப் போகிறாய். அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும். நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது. ஏனென்றால் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்காதே. காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்காகத்தான். உன் சாயப்பாவிற்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்க வேண்டும், எதை உன்னிடமிருந்து வாங்க வேண்டும் என்று. நான் சொல்வது சரிதானே? யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன். உன் சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாதே. கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு நீயே எரிச்சல் படுத்திக் கொள்கிறாய். அதை எப்படியெல்லாம் சரி செய்வது என்று சற்று சிந்தித்து செயல்படு. பிறகு வாழ்க்கையை உன்னிடத்தில் கை கொண்டு உன்னோடு சேர்ந்து நடைபோடும். நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்வது போல்தான் வாழ்க்கையும் நீயே அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. அதை விட்டு நகன்று விடு. உனக்கு ஏதோ ஒன்று தடுக்கிறது. சில நேரம் பழிச்சொன்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா? உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று தெரிந்து கொள். ஆம் செல்லமே, பகைமையே வேண்டாம். உன் மரியாதையே உன்னை பெரியவனாக்கும். உன் மனதை சாந்தமாக்கும். உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையும் நான் காப்பாற்றி விடுவேன். ஏனென்றால் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். அதை மட்டும் மறந்து விடாதே. உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். அது வேறு யாருக்கும் போகாது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும். ஆகவே எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய். அவசியமற்ற செயல்களில் ஈடுபடாதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காதே, நினைக்காதே. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முடியும். என்னை சரணடைந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது. கவலைப்படாதே. ஆம் செல்லமே, உன் சாயப்பா உனக்காகவே உன் கூடவே இருக்கிறேன். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.